ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோனா கூட்டுறவு சங்கங்களின் மூலம் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து தகுதியானவர்களை கண்டறியும் கணக்கெடுப்பு பணி தீவிரமடைந்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த பணி விவசாயிகள் மத்தியில் புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் வரை கடன் வசூல் செய்யும் கூட்டுறவு சங்கங்களில் அதிரடி நடவடிக்கையால் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் பெரும் நெருக்கடியை நிச்சயமற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தியுள்ளன. விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதியான கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வராத நிலையில் கூட்டுறவு சங்கங்கள் கடனை திரும்ப செலுத்த கோரி விவசாயிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளித்து கூட்டுறவு சங்க அதிகாரிகள் விவசாயிகள் வற்புறுத்தி நிலுவைத் தொகையை வசூலிக்க நடவடிக்கை ஈடுபட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது மாதிரி கூடிய விரைவில் நீங்கள் செலுத்தணும்னு சொல்கிற மாதிரி கடனை திருப்பி செலுத்துங்க சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கி கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சங்க தலைவர்கள் சொல்லும்போது அரசு தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடும் வரை காத்திருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பயிர்க்கடனை திரும்பி செலுத்த கால அவகாசம் முடிந்த பிறகும் கூட்டுறவு சங்கங்கள் அபராத வட்டி வசூலிக்க முயல்கின்றன. ஏற்கனவே விவசாயத்து போதிய லாபம் கிடைக்காமல் தவிக்கும் விவசாயிகளுக்கு 13% அபராத வட்டி என்பது பெரும் சுமையாக அமையும். அரசு உடனடியாக இது குறித்து கூட்டுறவு சங்கங்கள் அறிவுறுத்தி கடன் வசூல் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என விவசாய கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. அரசின் தள்ளுபடி அறிவிப்புக்காக காத்திருக்கும் சூழலில் நிதி நெருக்கடியால் அவதிப்பட்ட கூட்டுறவு சங்க தள்ளுபடி தொகை அரசு உடனடியாக வழங்காதது சங்கங்களின் செயல்பாட்டை பாதிக்க குறிப்பிடுகின்றன. விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமே தங்கள் வாழ்வாதாரத்தை புகலிடமாக கருதி வருகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் முதலமைச்சர் தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைவில் அரசாணை வெளியிட வேண்டும் என்று அதுவரை விவசாயிகள் கடன் வசூல் செய்வதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலுத்து வருகின்றன. கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகள் வழங்கப்பட்ட 12 மாத காலக்கெடு தற்போது முடிவுக்கு வரும் சூழலில் புதிய வேளாண் பருவத்திற்கான கடனை பெறுவதற்கு முந்தைய பழைய கடனை முழுமையாக அடைத்தால் மட்டுமே புதிய கடன் வழங்க முடியும் என்று கூட்டுறவு சங்க அதிகாரிகள் விவசாயிகளுக்கு கடன் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்கு நிறைவேற்றும் வகையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மாவட்ட வாரியாக பயனாளி விவசாயிகளை கண்டறியும் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகின்றன. அதாவது 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயிகளுக்கு யாரெல்லாம் பயிர்க்கடன் விவசாய கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தள்ளுபடிக்கான கணக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அனைத்து விவசாயிகளும் இதை காத்துத்தான் இருக்காங்க. என்னென்னா பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி எப்பொழுது கிடைக்கும்ன்றது தான் அனைவரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக அது வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.